அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்ட்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜூன் மாத பலனுங்க. எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சையும் பாருங்க, அம்மன் அருள் டிவில நிறைய கொடுக்குறோம். ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்கும். எல்லா கிரக பயிற்சிக்கும் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவில இருந்து கொடுக்குறோம்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய நோக்கம். தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது. முக்கியமான விஷயம் நல்ல நிறைய பேர் பாருங்க ஜூன் மாசம் பிறந்தாவே முகூர்த்த நாள் சூப்பர் முகூர்த்தமா வருதுங்க. எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம் தான். கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், அதுவும் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. ஜூன் மாசம் 8ஆம் தேதி பாருங்க சூப்பரான முகூர்த்தம். ஜூன் மாசம் 14ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்தம். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நாள். இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க. வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் பாருங்க. பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் 9ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு, தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாருமே முருகப்பெருமானுடைய அருள் பற்று கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் கொண்டவங்க எதுனா அந்த தனுசு ராசிக்காரங்க தான். பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் தனுசு ராசிகிட்ட. ஒரு பொறுமையா ஒரு வேலையை செய்வாங்க. ஆனா ஒரு குறி வச்சு ஒரு வேலையில இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. இப்ப நீங்க ஒரு வேலை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை எப்படியாச்சும் அந்த குறி வச்சு அந்த வேலையை முடிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நைட்டு ஃபுல்லா கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். தனுசு ராசி பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். தனுசு லக்னம், தனுசு ராசி. ஏன்னா இங்க குருபவன் ஆதிக்கம் செலுத்துறதுனால எந்த வேலையுமே செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தன்மானத்தோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. பிடிச்சதே தன்மானம் தான். இப்ப நீங்க ஒருத்தட்ட மதிப்பு கொடுத்தா உங்களுக்கு கரெக்டா சூப்பரா அழகா மதிப்பு கொடுப்பாரு. உங்களை பிடிக்கலையா ஒதுங்கி போயிடுவாரு. அதே மாதிரி ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்கணும், தனுசு ராசிக்காரர் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை அழகா சூப்பரா ஃபேஸ் பண்ணி அதை அழகா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரே தகுதி கொண்ட ஒரே ராசி தான் தனுசு ராசி தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது. தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனாடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்துல இந்த மாதத்துல எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் நடத்தினா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். நம்ம எல்லா வீடியிலும் சொல்றதுதான். ஏன்னா சில பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் திசை புத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடக்காது. திசா புத்திங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திசை வரும். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த திசை இத்தனை வயசுக்கு அப்புறம் வரும், இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது, இது நடக்கும், இது நடக்காது, இந்த விஷயத்துல கவனமா இருங்க. ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும். படிப்புகள் இது சம்மந்தமா படிப்பீங்க, இது நல்ல விஷயம், இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்க போகுது. ஏதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு திசாபுத்தி வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றோம்னா நம்ம ஒரு பொது பலனை கொண்டு போங்க. ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து பலன் எடுத்தா கரெக்டா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கணும் தனுசு ராசி சொல்றீங்க, அதனால சொல்றோம். இப்ப பாருங்க கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சார செய்ய வைப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்கும். ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்றாரு. கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றாரு. மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவானுங்கிற கிரகம் சஞ்சார செய்யுது. அதுவும் மேஷத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்யறாரு. 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க. அதாவது மிதுன ராசியில 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான். இதுல 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை ஸ்ட்ரெயிட்டா பார்ப்பார். குருவும் சூரியனும் இணையக்கூடிய நேரம் ஜூன் மாசம் 15.
அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் தேதியே பயிற்சியை 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து பாக்கியஸ்தானத்துல சூப்பரா வந்து தனுசு ராசியில உட்கார்றாரு. 9ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு வர்றாரு. கேதுவும் செவ்வாயும் இணையக்கூடிய நேரம் ஜூன் மாசம் 6ஆம் தேதி. 25ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு அவர் வர்றாரு. இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு. தனுசு ராசிக்கு நல்ல நேரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான் மே மாசத்துக்கு அப்புறம் தான் 18, 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பலன் சொல்றாப்புல இல்லை. ஏன்னா அவ்வளோ யாருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ ஏதோ வழக்கோ வருமானமோ பொருளாதாரமோ இன்கமோ நிறைய தடைகளை பார்த்த ஒரே ராசி எதுனா இந்த தனுசு ராசி தான். கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கு வருமான பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு இன்கம் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் இருந்துச்சு, ஒரு விரைய செலவை பார்த்தேன், நான் ஒரு மருத்துவ செலவை பார்த்தேன், கடுமையான செலவை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிட்டேன், ஒரு தடுமாற்றத்தை வாழ்க்கையில பார்த்துட்டேன், வீடு பிரச்சனை இருக்கு, எனக்கு இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, வழக்கு பிரச்சனை இருக்கு, அம்மாவுடைய சொத்தை வாங்க பார்க்க முடியல, அப்பாவுடைய சொத்து எனக்கு கிடைக்கல. எப்படி ஏதோ ஒரு வழக்கு உங்க விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது, நண்பர்கள் எதிரியா மாறிட்டான், பழக்க வழக்கம் எதிரியா மாறிச்சு, திருமணம் பேசி கிட்ட போறோம் அங்கே ஸ்டாப் ஆயிருச்சு, கூட்டு தொழில பிரச்சனை வந்துருச்சு, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துருச்சு, அரசாங்க வேலைக்கு நான் எழுதி எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன், நல்ல மார்க் நான் நெருக்கி போறேன், நான் 1 மார்க்ல போயிடுது, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கல, படிக்கக்கூடிய மாணவழி படிப்புகள் சரியா அமையல. இது மாதிரி நிறைய விஷயம் யாருக்கு உங்களுக்கு சொல்லணும். ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்க பிரச்சனை குறைஞ்சிச்சு. எப்ப மே மாசம் 18, 17, 20 இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. டக்குன்னு குறையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அது கிடையவே கிடையாது. சில பேர் தனுசு ராசியை சொல்றாங்க, எனக்கு குரு பயிற்சி வந்து எனக்கு நல்லது நடக்கல, என்ன காரணம், என்ன ரீசன் கேட்குறீங்க. ஒன்றும் ஜாதகத்துல தசாபதி சரி இருந்திருக்காது. இப்படி இல்லைன்னா இப்ப செவ்வாய் வந்து இப்பதான் நீசத்துல இருந்து வெளில வர்றது. எப்போ வர்றாரு? 9ஆம் இடத்துக்கு ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பலனே நடக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது ராஜா. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தீங்க. ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரம், செவ்வாய் நட்சத்திரம் போறாரு. செவ்வாய் 8ஆம் வீட்டை சார்ந்ததுனால ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இதில் நிற்கிறாரு. கண்டிப்பா எதிர்பார்த்தாத ஒரு கண்டத்தை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நீங்க வழக்க கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும், எல்லாமே மாறும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். சூரியன் பார்க்கிறாரு, குருவும் உங்க ராசியை பார்க்கிறாரு. ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நீ எடுத்த காரியம் வெற்றி வெற்றி வெற்றி. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்றது நீங்களா தான் இருக்கும். கண்டிப்பாக காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே ரைட், ஓகே, பர்ஃபெக்டா கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு திருமண வாழ்க்கை தடை இல்லை, கணவன் மனைக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா ஒற்றுமையா வாழக்கூடிய நேரம் வருது. வீடா இடமா ஒரு சொத்தை வித்தா எனக்கு இதுல காசு கிடைக்கணும், இப்ப விற்க போறீங்க. அப்பாவுடைய சொத்து, அப்பா அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு வரணும், இல்லை அது மூலம் காசு பணம் உங்களுக்கு கிடைக்கணும், பார்த்துக்கணும். நான் ஒரு ஃபிளாட் வாங்கி போட்டிருக்கேன், அந்த ஃபிளாட்டை வித்தா எனக்கு இந்த ரேட்டு வரும், இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. அது லாபத்துக்கு போல இப்ப போகும் உங்களுக்கு. எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனையோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ எப்படி அரசாங்க சம்பந்தப்பட்ட தடை இருந்தாலும் சரி இப்ப சரியாகும். நிறைய பேர் ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாணவ மாணவிகள் அரசாங்க எக்ஸாமை எழுத ரெடியா இருங்க. ஜூன் மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லக்னத்தோட சூரியன் யாருக்கு தொடர்புக்கு அவங்க மட்டும் எழுதுங்க. ஒண்ணு கணவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம், இல்ல மனைவிக்கு கிடைக்கலாம். யாருக்காச்சும் உங்க 2 பேருக்கு அரசாங்க வேலை வரலாம். லக்னத்துல சூரியன் தொடர்பு இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும். ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள பாருங்க, அங்கிட்டு பாருங்க, கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், நிறைய பேர் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். வெளிநாட்டுல படிக்கிறீங்கன்னா அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம். இதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு, பார்த்துக்கோங்க. பொருளாதார வருமானம் இன்கம் குறையில்லாம கொடுப்பாருங்க தனுசு ராசிக்கு இந்த நேரத்துல. ஏன்னா சூரியன் குரு சேர்ந்து உங்க ராசியை பார்க்குது, அதனால உங்களுக்கு அங்கே பலம் பார்த்து நான் தடைகள் சொல்ல இந்த நேரத்துக்கு வரல. ஏன்னா நல்ல டைமிங், நல்ல காலமாக, நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்குது. தொழில் பண்றவங்க தைரியம் பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில பயங்கரமா நல்லா இருக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு தான் நீங்க மூவ் பண்ணணும் தொழிலுக்கு.
நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்போ கமிஷன் வியாபாரம் யாரெல்லாம் பண்றீங்க, நகை கடை வச்சிருக்கீங்களா, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றீங்களா, இல்லை ஐடிஎஃப்ல இருக்கீங்களா, இல்லை ஆசிரியர் வேலை பார்க்குறீங்களா, இல்லை நகை கடை வச்சிருக்கீங்களா, வட்டி தொழில் பண்றீங்களா, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். மேலே நிறைய பேர் இந்த ரெடிமேட் சார்ந்த துறை இதெல்லாம் பாருங்க பட்டை கிளப்புவாங்க. இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும். ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு பயங்கரமான ஒரு தைரியமான இடத்துக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வருது. பார்த்துக்குங்க தனுசு ராசிக்கு. கெட்டது நம்ம சொல்ல வரல, நல்ல விஷயம் உங்களுக்கு லைஃப்ல இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு கரெக்டா போனா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். பார்த்துக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, நீங்க எந்த காலேஜ் சீட்டு கேட்டாலும் சீட்டு கிடைக்கும். பார்த்துங்க. அதே மாதிரி லாட்ரி எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து திசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையணும் பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து எடுப்பது ரொம்ப சிறப்பு. வெளிநாடு வெளியூர் கண்ட்ரி எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்துக்குங்க. பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறைனா பட்டை கிளப்புங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்மானம் தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும். என்ன ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டா அந்த விஷயத்தை அடையணும். இதுதான் உங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கும். இப்ப நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்க, அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணும். பயங்கரமான தன்னம்பிக்கையான குணம், நல்ல பிடிவாத குணம் எல்லாமே பாருங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நல்ல ஒரு டேலண்டான குணம் உங்கள்கிட்ட அதிகமா பேருக்கு மருத்துவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு சம்மந்தப்பட்ட துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் பாருங்க இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரே தகுதி கொண்ட ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான். என்ன தனிமையை விரும்புவாங்க. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படிங்கிற தன்மை இருக்கும். இப்ப பாருங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, இடம் பூமி, சுப செலவு, சுபகாரியம், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். பார்த்துக்குங்க. அதுவும் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃபை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது. அடுத்து புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்குங்க. இவங்கள மாதிரி யாரும் நாகரீகமா இருக்க முடியாது. ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. எப்போதுமே தொழில், வேலை, லாபம், வருமானம், இன்கம் இதை பத்தியே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கும். நல்லா பயங்கரமான டேலண்டான குணம், நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம், நல்லா திறமையான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஏதோ சுப செலவு சுபகாரியம் வரப்போது, எதிர்பார்த்த ஒரு ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது. காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணக்குள்ள தடை, வேலை உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மாற்ற போறீங்க. அதாவது 25ஆம் தேதிக்குள்ள, ஜூன் 25க்குள்ள வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனால் சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். வண்டி வாகனம் பூமி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு வரும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம்லாம் பாருங்க. தொழிலில் கொஞ்சம் கவனிச்சு பயிர்ப்பு நல்லது. அது இந்த புராணத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. தைரியம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் தான் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க தொடர்போ இல்லை எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ இல்லை வெளியூரோ சிறு இடமாற்றம் வேலை மாற்றமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் அரசியல் அரசாங்கம் ஒரு காரியத்தை சாதிக்கிறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்த்துக்கோங்க. கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயமும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றமும் எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலமும் உங்க பக்கம் தேடி ஒரு உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வாழ்க்கையில வாழக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு. பார்த்துக்கோங்க. வரக்கூடிய ஜூன் மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.